ஓப்பனாக சொல்லணும்னா நாட் ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பிரச்சனை கிடையாது. தேர்ட் ரோ அடல்ட்ஸ் மோர் தென் 5 to இதோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாருதி மாதிரி கார்ஸில் 7 சீட்டர் கார்ஸில் கண்டிப்பாக இருக்குது. அது ஏன் மிஸ் பண்ண பிளைண்ட்ஸ் வந்து கியாவில் அந்த பேஸ் வேரியன்ட் தாண்டிட்டா இது எல்லாத்துலேயுமே இருக்கும். பிளைண்ட்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அம்மா கேட்டேன் என்னடா இது வண்டியில் இதுவே இல்லை அப்படின்னு. மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு மினிமமாக தான் கார்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் பிராண்டில் எவ்ரி கார் லான்ச்சை வந்து பயங்கர ஹைப்டாக வந்து பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இருந்து தான் மிச்ச பிராண்டு வந்து அதை கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அந்த பிராண்ட் வந்து மஹேந்திரா. அந்த கார் வந்து இன்றைக்கி நம்ம கூட XUV 7XO வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. 700 இருந்தது, 7XO வந்து இப்போ உருமாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் டீட்டெயில்டாக நம்ம ஒரு டிரைவ் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அதோட யூசர் ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட டீசல் இருக்குது. இந்த டீசல் காரோட யூசர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஹரிதாஸ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ ஃபேமிலி. மிஸ்டர் ஹரிதாஸ் கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போகுது. இந்த காரை எதுக்காக பிக் பண்ணாரு, எடுத்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறாரு, மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது, இது கொடுத்த ஹைப்புக்கு இது ரியலாகவே ஒர்த்தாக இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காரை வந்து புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த காருக்கு வந்திருக்காரு. அது என்ன கார் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பயுமே கிவ்வே கொடுக்குறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ஒரு கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரலான ஸ்மெல்ஸை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது கோல்ட் லீஃப் அப்படின்னு சொல்லி, விச் இஸ் அந்த ஃபாரஸ்ட்டோட அந்த ஒரு மாதிரியான அந்த ஸ்மெல்லை இவங்க வந்து அப்படியே இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து நமக்கு இப்படி ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு இந்த குவான்டிட்டி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உள்ள இப்படி ஒரு பேட் வந்து இருக்குது. ஒரு பேண்டும் இப்படி கனெக்டடாக இருக்கும். இதை வந்து நம்மளோட IRVMல இப்படி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். காரை நீங்கள் எடுக்கும்போது எவ்ரிடே மார்னிங் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ப்ரே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. த்ரூ அவுட் த டே வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். இதை நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போது இந்த செக்மெண்ட், அதாவது இந்த மிட் சைஸில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு கம்பீட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 7 சீட்டரில் டாட்டாவோட உங்களுக்கு சஃபாரி வந்து உங்களுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா ஹெக்டர் வந்து MGயில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னென்ன கார்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 7XO வந்தீங்க? ஸோ 700 7XO எப்போவுமே என்னோட ட்ரீம் காராக இருந்திருக்கு. ஆனால் என்னோட நீடுக்கு 7 சீட்டர் தேவை இல்லை. அதனால் நான் டீசல் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது 5 சீட்டர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிரெட்டா அஃப்கோர்ஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படியே சர்ச் பண்ணி வரும்போது சியராவோட லான்ச் நடந்துச்சு. ஸோ சியரா புக்கும் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்க ரொம்ப டிலே ஆச்சு. there was no proper update from the brand. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் 7XOவோட நியூஸ் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக நான் போய் பார்த்தேன், புக் பண்ணேன். 20 டேஸில் வண்டி அலர்ட் ஆயிடுச்சு. தட் வாஸ் வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. ஓகே, கிரேட். இப்போது 700 7XO 700 இருக்கும் போதே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி 700க்கும் 7XOக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? 700 நான் ரொம்ப அதிகமாக ஓட்டினதில்லை. பட் எனக்கு அதோட ரோட் ப்ரெசன்ஸே பிடிக்கும். ஐ கால் இட் அ பீஸ்ட். நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பீஸ்ட்னு சொல்லுவேன் ஒய்ஃப் கிட்ட. எனக்கு அதோட கிரில் இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இது பார்க்க பிடிச்சிருச்சு. ஆஸ் யூ செட் ஃபீச்சர்ஸ் வைஸ் உள்ள டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கட் டு கட் கம்பேரிசன் பண்ணும்போது லாட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதில் நடந்திருக்கு.
இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கு. இது டீசல் ஓட்டியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. இப்போ ஒரு க்ளோஸ் கால், அதாவது 7XO அப்படி இல்லைன்னா இந்த கார் இப்படின்னு ஒரு 2 காராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னொரு கார் என்னவா இருக்கும்? சஃபாரி. ஓகே. ஸோ சஃபாரி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? சஃபாரி எனக்கு தெரிஞ்சவங்க வச்சிருக்காங்க, நான் ஓட்டியிருக்கேன். டீசல், பெட்ரோல். ஓகே. டீசல் அஃப்கோர்ஸ் டாடா டீசல் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், இதை விட இவ்வளோ ரிஃபைன் கிடையாது. பட் ட்ரெடிஷ்னல் டீசல் இன்ஜின். ஓகே. சஃபாரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஃபாரி இட்ஸ் அ வெரி கிரேட் கார். தி ஒன்லி ரீசன் நான் டாடா சியராவை தாண்டி நான் கன்சிடர் பண்ணாமல் போனது காரணம் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். ஐ ஹியர் அ லாட் நாட் கிரேட் ஃபீட்பேக். இப்போ இந்த 7XO தான் நம்ம கார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மை ட்ரீம் கார். அவ்வளோதான். கிரேட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் வந்ததுக்கப்புறமா அந்த எக்ஸ்பெக்டேஷனை அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கம்ஃபர்ட் வைஸ், உள்ளே இருக்க சீட்டிங் கம்ஃபர்ட் வைஸ், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஒரு 2-3 விஷயத்தில் ஐம் லிட்டில் டிசப்பாயிண்டட் இன் த சென்ஸ், முன்னாடி இருந்த கியா காரில் அந்த நார்மல் ஆடியோ குவாலிட்டி, அது எக்ஸப்ஷனல் குவாலிட்டிலாம் இல்லை, பட் ஆடியோ குவாலிட்டி வாஸ் கிரேட். இதில் வந்து ஆடியோ 16 ஸ்பீக்கர்ஸ் இல்லாத வெர்ஷனில் ஆடியோ குவாலிட்டி இஸ் லைக் டூ லவுட். அந்த ஃபைன்னஸ் இல்லை. அதர்வைஸ் பெரியவங்களுக்கு ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் இல்லாதது, டெயில்கேட், பவர் டெயில்கேட் இல்லாதது எல்லாம் தான் கொஞ்சம் ஓகே செட்பேக்காக இருக்குது. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இது 2.2 லிட்டர் இந்த எம்ஹாக் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல வருஷமாக மகேந்திராவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக இதை நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எம்ஹாக் இன்ஜின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டீசல் இன்ஜின் அண்ட் ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் நான் டீசலோட பவர் இன்ட்ரமாக அப்பப்போ ஓட்டும் போது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல் இன்ஜின் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற போது இட்ஸ் எ வெரி கிரேட் ஃபீல். சிட்டி டிராஃபிக்கில் நேவிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹைவேஸில் போகும்போதாக இருக்கட்டும், the பவர் இட் டெலிவர்ஸ், இந்த பிக்கப் வித் ஸ்மூத்னஸ், அது வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது. எனக்கு அது நிஜமாலே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த வெர்ஷனில். இப்போ நீங்கள் சடனாக வந்து ஒரு த்ராட்டில் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இமீடியட் ரெஸ்பான்ஸ் நல்ல ஜெட்டு மாதிரி போகுது. சிட்டிலையும் சரி ஹைவேஸ்லையும் சரி, பிக்கப் அண்ட் தட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இஸ் சூப்பர். ஓகே. இப்போது நீங்கள் பிக் பண்ணது மேனுவல் தான் பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ எதனால் ஆட்டோமேட்டிக் வந்து நீங்கள் எடுக்க? நம்ம ஓட்டுற ஃபீல் வேணும் அப்படின்றது தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க, வை டோன்ட் யூ கோ ஃபார் ஆட்டோமேட்டிக், டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு. எனக்கு மேனுவல் தான் வேணும்னு அடம் பிடிச்சி எடுத்தேன் நான். ஓகே. அப்போ அந்த கிளட்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க? டீசலில் யூஸ்வலாக ஹார்டாக இருக்கும், பட் இந்த காரில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மற்ற டீசல் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஈவன் இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போதுமே இது இன்னும் கொஞ்சம் லைட்டராக இருக்குது. அப்போ இந்த கியர் ஷிஃப்டிங்கு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? கேட்ஸ் ஆர் வெரி வெல் டிஃபைன்ட். நமக்கு அந்த ஒரு டீசலில் நமக்கு நார்மலி அந்த ஒரு கேட்ஸ் லாக் ஆகிறது ரொம்ப எவிடென்ட்டாக ஃபீல் ஆகும். இதில் எனக்கு அந்த ஃபீல் வரல. என்னோட டிரைவிங் பேட்டர்னுக்கு அந்த ஃபீல் வரல. ஓகே. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு கார் வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்க்குறது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும். அப்போ டீசலில் நம்ம போகிறது முக்கியமான காரணம் மைலேஜ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரில் உங்களுக்கு சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஹைவேல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? ஓகே, ஸோ சிட்டியில் ப்ராப்பர் சிட்டியில் நான் ஒரு நாளைக்கு ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன். எனக்கு ரீடிங்கில் காமிக்கிறது 17 to 19 அந்த ரேஞ்சில் எனக்கு காமிக்குது. பிகாஸ் நான் ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால. ஈவினிங் வரும்போது 14 to 16 ரேஞ்ச், டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். பட் எனக்கு 14 கம்மி நான் பார்த்தது கிடையாது. அப்படியா? ஆமாம். ஸோ யூஸ்வலாக இதோட ஆவரேஜ் மைலேஜ் சிட்டியில் எவ்வளோ சொல்லுவாங்கன்னா ஒரு 10 to 11 சொல்லுவாங்க. பட் இது 14 to 16 அப்படிங்கிறது எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். என்னோட டிரைவிங் பேட்டர்னாலே தெரியல. பட் எனக்கு ரீடிங்கில் காமிக்கிறது அதுதான். நான் ஈவன் அந்த ஃபில் பண்ணி நம்ம மொபைல் வச்சு ரீடிங் வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா, ஈவன் அது செக் பண்ணும் போதுமே 14க்கு மேலே தான் காமிச்சிருக்கு. 2 வாட்டி நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரியான லுக்கு கொடுக்குதுன்னா அப்படி இந்த சைட் வியூ தான். ஏன்னா அவ்வளோ லென்த்தாக நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா பல்கியாக வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் போகும்போது ஏதாவது பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறும்போது கீழே தட்டுற பிரச்சனை இருக்கா? இல்லை, இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வரல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குது நம்ம சிட்டிலையும். இதுக்கு மேலே ஸ்பீட் பிரேக்கர் போட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே. அதனால இது ஈவன் பாட்ஹோல்ஸ்லையுமே இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டாவன்சி அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியுதா? 700 நீங்கள் ஓட்டியிருக்கீங்களா? ஸோ இதில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் முன்னாடி, இப்போ சாஃப்ட்வேராக தான் இருக்குது. இப்போ அந்த உங்களுக்கு அந்த பவுன்சி ஃபீலிங் இருக்குது டெஃபினட்டாக.
ஓகே. இப்போ நீங்க ஹைவேல போகும்போது அது எப்படி இருக்கு? ஹைவேல போகும்போது ரொம்ப பிளான்டடாக இருக்குது வண்டி. நம்ம அந்த இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வண்டி ஒரு மாதிரி ஹெவி ஸ்பீட் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, ரொம்ப பிளான்டடாக இருக்குது, கான்ஃபிடென்ஸாக இருக்குது ஓட்டும் போது. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். ஓகே, கிரேட். இப்போ நீங்க இன்க்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃப்ளோர் ஹைட் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓகே. பட் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்டர்ஸ்க்கு உள்ளே போய் வெளியே வர்றது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க? ஹானஸ்ட்டாக இட் இஸ் அ சேலஞ்ச். அம்மாவுக்கு பாட்டிக்கு ஏறும் போது இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் ஆஃப் தி ஹைட். ஸ்டெப்பு வச்சுமே அவங்களுக்கு ஏற இறங்க கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பழக பழக அவங்க செட் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ அப்போ தான் நீங்கள் இது போட்டிருக்கீங்க, ஸ்டெப் மாதிரி போட்டிருக்கீங்க. பட் அதை யூஸ் பண்ணி ஏற முடியுதா அவங்களால? ஏற முடியுது, பட் இப்போ இன்னும் அவங்க செட் ஆகல. 1 month 1.5 month தான் ஆகுது. அவங்க இன்னும் நிறைய வரல வண்டியில். நான் தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ இந்த காரில் டிஎல்ஓ அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஒய்டரான விண்டோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ உள்ள டிஎல்ஓ எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? உள்ள பிரைட்டாகவே இருக்குது. ஈவன் தோ இட்ஸ் அ டார்க் இன்டீரியர், பிரைட்டாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளைண்ட்ஸ் போட்டிருக்கேன் அடிஷ்னலாக வாங்கி. சூப்பர். இப்போ நீங்கள் எடுத்த வேரியண்ட் என்ன? உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? இந்த 7XOல வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லணும்னா எந்த வேரியன்ட்ஸ்? ஓகே, ஸோ நான் எடுத்தது வந்து AX7 டீசல் மேனுவல். ஆன் ரோட் காஸ்ட் வந்து அரௌண்ட் 24.39 வந்துச்சு, இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ் பேக். அவங்க சொன்ன ஆக்சசரிஸ் பேக். வேல்யூ ஃபார் மணி இந்த வண்டியோட எண்ட் டு எண்ட் ஃபீச்சர்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா 7T இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மீ. பட் நான் அது போகிறதுக்கு ஒரே காரணம் பிகாஸ் ஆஃப் இன்டீரியர் கலர். கஸ்டமைசேஷன் இல்லை, பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 40,000 ஸ்லாட்டில் கிடச்சிது. அந்த டைமில் கஸ்டமைசேஷன் பாசிபிளாக இருந்தாலும் டைம் லைன் அதிகமாகவும் அப்போ கிடைக்காம போயிடும் அப்படின்றதுனால ஐ வெண்ட் வித் AX7. டார்க் இன்டீரியர்ஸ் வாஸ் மை ப்ரிஃபரன்ஸ். சூப்பர். இப்போ நீங்கள் வெயிட்டிங் பீரியட் பார்த்தா ஒரு 15 டேஸில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போலாம் வந்து ரொம்ப லாங்கரான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இந்த காருக்கு ரியலாகவே அவ்வளோ வெயிட்டிங் பீரியட்ங்கிறது ஒத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வைக்கிறாங்க. இதை ஆர்டர் பண்ணோன்னா புக் பண்ணோன்னா எனக்கு எப்படியும் 3 மாதம் 4 மாதம் ஆகும், அதுக்கு நான் வேறு காரே போயிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரியலாகவே இவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கு இது ஒத்து நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% ஒர்த். நீங்கள் வண்டி எடுத்து அந்த மாதிரி யோசனை வரும்போது வண்டி எடுத்து ஓட்டுனா நமக்கு தெரியும். டெஃபினட்டாக ஒர்த். பிகாஸ் 700 நான் புக் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி. பட் பிகாஸ் ஆஃப் தட் வெயிட்டிங் பீரியட்ஸ் 8 months 9 months வெயிட்டிங் பீரியட்னால முடியல. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். இது எனக்கு ஐ டிட் நாட் ஹேட் ஹோப். ஏன்னா ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. Jan 6th புக் பண்ணேன். எனக்கு Jan 26th என்னோட சேல்ஸ் பர்சன் கால் பண்ணாங்க, வண்டி அலர்ட் ஆயிடுச்சு, பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்பவே இல்லை. நான் 2 வாட்டி செக் பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ் தான் அப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே இட்ஸ் அ லாட் பேசிஸ். ஒரு டோட்டல் புக்கிங் எடுத்துட்டு லாட் பேசிஸில் தான் அலோகேட் ஆகுதுன்ட்டு அந்த மெயில் பார்த்தோன்னே வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஓகே. இந்த ரியரோட லுக் அப்படிங்கிறது 700 இன்னும் கொஞ்சம் பல்கியான ஒரு ஃபீலாக இருந்ததோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது முக்கியமான காரணம் இந்த டெயில் லைட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய கார் ஃபீல் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த ரியர் லுக்கை பார்க்கும்போது? மேபி என்னோட ஃபேவரட் கார்ன்றதுனால எனக்கு அப்படி தெரியலையோ என்னமோ தெரியல. பட் எனக்கு முன்னாடி இருந்த பேட்ஜிங்கை விட இந்த பேட்ஜிங் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பேக் லுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிகாஸ் ஆஃப் இந்த நர்ல் பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு மாதிரி குட்டி ஆகிட்ட மாதிரி ஒரு அப்படி பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இப்போ இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 சீட்டரில் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பூட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் நீங்கள் இன்கேஸ் ஒரு 5 பேர் 6 பேர் போனால் பூட்டை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க லக்கேஜஸ்? ஓகே, நாங்கள் 7 பீப்புளும் போயிருக்கோம். ஆனால் அப்போ எங்களுக்கு வித்தின் சிட்டி ஆர் நியர்பை டெம்பிள் போகிறதுனால எங்களுக்கு அது தேவைப்படல. பட் லாங் நீங்கள் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக 6 இந்த சைட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் லக்கேஜ்க்கு, இல்லைன்னா கஷ்டம். அகெயின் அக்கேஷனல் 7 சீட்டர் தான் என்னோட நீடுமே, அதனால் அந்த பர்பஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே. இப்போ இந்த டெயில் கேட்டுங்கிறது இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஒரு பவர் டெயில் கேட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அஃப்கோர்ஸ். ரொம்ப ஹெவியாக இருக்குது இது. ஆக்சுவலி இது எடுக்கும் போது நமக்கு தெரியும் என்ன லோடு. நான் நார்மலாக ஒய்ஃப்லாம் தூக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது கஷ்டம் தான். இன்னொன்று அது திருப்பி இறக்குறது அவங்களுக்கு கஷ்டம், நம்ம தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல பேசும்போது நம்ம பேசியிருந்தோம் இது வந்து ஒரு அக்கேஷனல் 7 சீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி 7 பேர் போனால் கூட இந்த காரோட அந்த கம்ஃபர்ட் 7 பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பிரச்சனை கிடையாது. தேர்ட் ரோ அடல்ட்ஸ் மோர் தென் 5.2. ஏன்னா என் ஃபேமிலியில் என் சிஸ்டர் ஒய்ஃப் எல்லாம் 5.2 5.3 அந்த ரேஞ்ச் தான். ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் தே கேன் சிட். அதுவே மேலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ட் ரோ இஸ் நாட் ஃபார் மேல் ஜென்ரலி. கிட்ஸ் தே ஆர் ஹேவிங் ஃபன். இப்போ நம்ம 9Sல ஓகே அதில் வந்து செகண்ட் ரோ ஃப்ளோட்டிங்கை கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அது இதில் வரும் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
பட் இதில் அது கொடுக்கல, ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன்னா இதோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாருதி மாதிரி கார்ஸில் 7 சீட்டர் கார்ஸில் இருக்குது. அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு ஐ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா. ஏன்னா பேசிக்காகவே எல்லா கார்ஸ்லையும் அது இப்போ ஆட் பண்ணுறாங்க. பட் மஹிந்திரா அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தேர்ட் ரோவில் தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ரோ அட்லீஸ்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா தேர்ட் ரோ கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அது கொடுத்துருக்கலாம் இல்லையா? இப்போ மஹேந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு பிராண்ட், இந்த பிராண்டை பற்றி நம்ம பேசலாம். இப்போ சமீபத்தில் அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. இந்த பிராண்டை பார்த்து மிச்ச பிராண்டு கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குது. ரொம்ப குயிக்காக வந்து கார்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பிராண்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மஹிந்திராங்கிற பிராண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ்? ஓகே, ஸோ மஹிந்திரா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 700 அவங்க காட்டின அந்த இன்ஜினியரிங் அப்லிஃப்ட்மெண்ட் முன்னாடி இருந்த வண்டிங்களை விட ஐ திங்க் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒரு வண்டியை இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக மாற்றலாம், அந்த லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதோட R&D எஃபர்ட், இட்ஸ் ட்ரிமெண்டஸ். அது செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஐ திங்க் ஒரு நார்மல் இந்தியனைஸ்டு வண்டி வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலில் எடுத்துகிட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு 700 மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அலாங் வித் த டிசைன் கான்செப்ட் அண்ட் எவ்ரி திங். ஸ்ட்ரெங்க்த்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த ஃப்ளாக்ஷிப் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு த வேல்யூ இட் டெலிவர்ட். பிகாஸ் 700 இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் 700 இருக்குது. அது முன்னாடி மாருதி கார்ஸ் தான் நம்ம அவ்வளோ வைட் ரேஞ்சாக பார்க்க முடியும். அதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கும்போது இட் ரீச் தட் மச் பீப்புள் அப்படின்னும் போது அதோட வேல்யூ டெலிவரி தான் அதோட ப்ரைம் ரீசன். ஸோ ஓகே, வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா வீக்னஸ் டெஃபினெட்லி எல்லாராலையும் வாங்க முடியாது. என்ன சொல்கிறது, நம்ம பட்ஜெட்டை வந்து ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை என்னால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுன்றவங்க மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ண முடியும். எல்லாருக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஆகிற டைம் வரும்னு நான் நம்புகிறேன். இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் வேலுசாமி சாரோட இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தோம். நீங்கள் ஏன் வந்து ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஒரு சின்ன கார் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் அவர் வந்து கிளியராக அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எங்களோட டார்கெட் வந்து நான் 10 கார் பண்ணி நான் வந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை நான் வந்து 2 காரில் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து வால்யூம் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர். மெயினாக நாங்கள் வந்து டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிராண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போது மஹேந்திரா அப்படின்னோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட புக் பண்ணி அதை டெலிவரி எடுக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் அப்படி இப்படி நடக்குது அப்படி சொல்கிறாங்க. உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மஹிந்திரா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எனக்குமே பெருசாக விசிபிலிட்டி தெரியாது. நான் ஓகே டாட்டா மஹிந்திரா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிருமோன்னு கொஞ்சம் டபுள் தாட் இருந்துச்சு. ஆனால் சர்ப்ரைசிங்லி நான் ஜூப்ளியன் மஹிந்திரான்னு ஒரு மோட்டர் ஷோவில் எடுத்திருந்தேன். அவங்களோட ஃபாலோஅப், அவங்களோட சப்போர்ட், தே கீப் அஸ் இன்ஃபார்ம்ட். நான் ஃபாலோ பண்ணவே இல்லை இது வரைக்கும், அவங்களே எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கால்ஸ் இன் ஸ்பேன் ஆஃப் 2 வீக்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. வண்டியோட ஃபீட்பேக்கு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, யூசர் சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் தேர் ஃபாலோ ஃபார் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அதுவே நானே வந்து விட்டுறேங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபாலோஅப் இருந்துச்சு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். பட் நீங்கள் எனக்கு அந்த ஜென்ரல் மஹிந்திரா ஃபீட்பேக் சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரல. அது அப்படியே கண்டினியூ ஆகும் நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும். ஏன்னா எனக்கு 2 அட்வைசர்ஸ் எனக்கு எப்போவுமே கனெக்டடாக இருக்காங்க. ஒன்று சர்வீஸ் ஷோரூமில், இன்னொன்று சர்வீஸ் சப்போர்ட் கால் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேர் கான்டாக்டுமே என்கிட்ட இருக்குது. நான் ஆஃப்டர் சர்வீஸ் எடுத்துகிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு எடுத்தப்போ கூட எனக்கு டவுட் இருந்துச்சு இந்த மெமரி சீட் செட்டிங்கில். ஸோ நான் கால் பண்ணி கேட்டப்போ they were able to support me. ஓகே, இப்போது புது கார்ஸில் கொஞ்சம் நிறையா சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்த வரைக்கும் இந்த என் டு என் டிஸ்பிளேலாம் இருக்குது. ஸோ இதில் சாஃப்ட்வேர் பக்ஸுங்கிற மாதிரி புதுசாக நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, இட் இஸ் ஸ்மூத். அது ஐ திங்க் அதோட வேலை கரெக்டாக பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் ஸ்ட்ரக் ஆகுது? எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஓகே, இப்போ இந்த கார் டெலிவரி எடுக்கும் போது நீங்கள் பிடிஏ பண்ணியிருப்பீங்க, ஏதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ ஃபார் நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலி பிடிஐ கூட நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் செக்லிஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு நான் பார்த்தேன். நான் கராஜ் போயிட்டு தே அலோட் மீ. ஆனால் யாரும் அடிஷ்னலாக விட அலோவ் பண்ணல. நான் பர்சனலாக என்னோட செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணேன், இட் வாஸ் ஆல் குட்.
வேற ஐ டோன்ட் திங்க் எனி சேலஞ்ச். இப்போ நம்ம ரியர் சீட் வந்து உட்காந்துருக்கோம் ப்ரோ. ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் நம்ம வெளியிலே நம்ம பேசினோம். லெக் ரூம் வந்து இந்த செகண்ட் ரோவில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் ஃபேமிலி? இன்னொன்று இதில் 3 பேர் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னோட ஃபேமிலிக்கு இந்த லெக் ரூமும் ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை, 3 மெம்பர் சீட்டிங்கும் பிரச்சனையாக இருந்ததில்லை. ஏன்னா எல்லாமே ஒரு ஆவரேஜ் பில்ட், ஒரு 5.5 5.6 அந்த ஹைட். அதுக்கு மேலே நான் தான் இருக்கேன், நான் டிரைவர் சீட்டில் இருப்பேன், அதனால சேலஞ்ச் இல்லை. இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் எங்கேயும் போகல, மேபி அந்த ஃபீட்பேக் ஃபியூச்சரில் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு அடிக்குவேட்டாகவே இருக்கு. பெரிய வண்டியோட ஃபீல் டெஃபினட்டாக இதில் 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அது போயிருக்கோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனைக்கும் 3 பேர் ப்ளஸ் குழந்தைங்க. என் தங்கச்சி பையன், என் ஒய்ஃபை ஃபீட் பண்ணாங்கன்னா ஒய்ஃப் குழந்தையும் வச்சுருப்பாங்க, கை குழந்தையும். ஸோ அது அவங்களுக்கு இது வரைக்கும் இடுக்கமாக இருக்குன்னு இந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை. ஓகே, கிரேட். இந்த ஏசியோட த்ரோ செகண்ட் ரோ தென் தேர்ட் ரோ அதில் எப்படி இருக்குங்க? ஏசி த்ரோ நல்லாவே இருக்குது. ஏன்னா கூலிங் இமீடியட்டாக கூலிங் ஆகிடுது. ஒன்று இன்னும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஏசி கம்மி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு. தேர்ட் ரோவில் ஆளுங்க உட்காரும் போது அங்கே தனியாக நமக்கு ஒரு குட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல த்ரோ இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக ஆக்கியிருக்காங்க. அதுதான் நம்ம மஹிந்திரா பற்றி பேசும்போது அவங்களோட இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் அந்த டச் அண்ட் ஃபீல் இன்னும் கொஞ்சம் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சொஃபிஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு வரது இட்ஸ் அ வெரி குட் திங். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு? இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபீல் இருக்குது, பட் அது ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது அது செட் ஆயிடுது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டீரியரோட பில் குவாலிட்டி இது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் கார் தான். அஃப்கோர்ஸ் டாடா மஹேந்திரா இந்த 2 பேரோட செல்லிங் பாயிண்ட் அதுவாகவும் இருக்கு. ரியலாகவே அந்த பில் குவாலிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டீரியரோட பில் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நம்ம வண்டி வச்சிருக்கும் போது நமக்கு அது சாலிடாக ஃபீல் பண்ண முடியும். ஒன்றாவது வண்டியோட ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் நம்ம பாடியோட என்ன சொல்கிறது டியூரபிலிட்டி. வண்டி நமக்கு தெரியும், நமக்கு இது ஹெவி வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு நமக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ இந்த ராட்லிங் சவுண்ட்லாம் வந்து யூஸ்வலாக மஹேந்திராவில் குயிக்காக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சோஃபார் நீங்கள் டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கடை நீங்கள் சவுண்ட் வருது? இல்லை, இப்போ வரை ஒரு 3200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன், இப்போ வரைக்கும் எந்த சேலஞ்சும் இல்லை. அப்புறம் இப்போ ஒரு டிரைவ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வெளியே பேசியிருந்தோம். இதோட NVH பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹூட், அதாவது கேபின்குள்ளே ஹூட் இருந்து ஏதாவது நாய்ஸ் நமக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். டீசல் இன்ஜின் என்னோட பிளானே அதுதான். மீன் என்னோட பிடிச்ச விஷயமே அதுதான். டீசலோட அந்த ரம்பிள் எனக்கு பிடிக்கும். அகெயின் பர்சன் டு பர்சன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் எனக்கு அந்த ஃபுல் அந்த ரெவ் போகும்போது எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, இப்போ ரோட் நாய்ஸ், நமக்கு ஆம்பியன்ஸோட சவுண்டோ இல்லை ரோட் நாய்ஸோ ஏதாவது உள்ளே வர்ற மாதிரி இருக்கா? ஆம்பியன்ஸ் நாய்ஸ் பெருசாக உள்ளே வராது, நம்ம இன்ஜினோட நாய்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்கும். ஓகே, இப்போ நம்ம கியர் நாபில் வைக்கும் போதே அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் கிளச்சுமே வந்து அந்த டீசலுக்கே ஒரு தானே ஸ்லைட்டாக அந்த ஹார்ட்னஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போது இதோட பிரேக்கிங், ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்களால பிரேக்கிங் வந்து பிரேக்கிங் அக்யூரேட்டாக இருக்கும்? பிகாஸ் நான் 1-2 சுச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங் பிரேக் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் எங்கே ஸ்டாப் பண்ணணுன்ட்டு எனக்கு தோணுச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் வைஸ் பிரேக்கிங் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே காரை எடுத்துகிட்டு போய் அதை வளைச்சி பார்க் பண்ணி எடுக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? பப்ளிக் ஓப்பன் பார்க்கிங் ஸ்பேஸ், ரோட் சைடு நம்ம ஷாப் போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் சிரமம். ஐ மீன் லைக் டெடிகேட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ் மால்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்போ ரோட் சைட் பார்க் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி எதுவும் புது வண்டி வேறு, ரொம்ப கான்ஷியஸாக மரம் இல்லாத இடத்துல அந்த மாதிரி பார்த்து விட வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் சிட்டிக்குள்ளே மேனவர் பண்ணுறதுக்கும் ஹைவேல இதோட ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சிட்டி வந்து நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் ஃபுல் ஸ்டீரிங் பிடிக்க மாட்டேன். நான் கீழே 2 ஃபிங்கர் வச்சு தான் நான் பிடிப்பேன். நம்ம ஹைவேஸ் போகும்போது த மோர் ஸ்பீட் யூ பில்ட், அதுக்கான அந்த வெயிட் ஆட் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம ஹைவேஸ்லாம் போகும்போது அந்த ஒரு கர்வ் வரும் இல்லையா, கர்வ் வரும்போது நம்ம நார்மலி அந்த ஒரு டிஃபால்ட்டாகவே ஸ்லோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இது அது தேவையே படலை, அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது கிரிப்பாக இருக்குது. ஸோ இது ஒரு டால் பாய் கான்செப்டில் இருக்கிற ஒரு கார் தான், பட் மோனோகாக்கில் இருக்கிற ஒரு பில்டு. அப்போது இதோட பாடி ரோல் எந்த அளவுக்கு கண்டெய்னாக இருக்குது? உங்கள் ஃபேமிலியில் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஏதாவது ட்ரௌசினஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்களா? இல்லை, அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் வண்டராகிற விஷயம். ஏன்னா
கியால அதுலயே நான் இப்போ இங்கேருந்து தாம்பரம் போற ரோட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கர்வ் வரும் இல்லையா, அந்த கர்வ்ல கியால போகும்போது ஸ்லோவா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. இந்த வண்டியில எனக்கு அது சொல்லவே இல்லை. இந்த வண்டியில நான் 110ல போகும்போது 100 அந்த மாதிரி போகும்போது கூட அந்த ஒரு எனக்கே தெரியுது அந்த வண்டியை விட இதுல பாடி ரோல் கம்மியா இருக்குன்ட்டு. அதுதான் எனக்கு அந்த இன்ஜினியரிங் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா ஹைட் அதிகம், பட் ஆனால் பாடி ரோல் அதை விட இது கம்மியா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தேவ் டன் அ குட் ஜாப். ஓகே, இது நீங்க டிரைவ் பண்ணும்போது ஒரு பெரிய கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குதா? அப்படி நினைச்சிக்க வேண்டியதுதான். ஆனஸ்டா அப்படி வராது. நமக்கு அந்த ஃபீல் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த கியாலேருந்து ஸ்விட்ச் ஆன ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் இருந்துச்சு. பட் செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. வெளியே பார்க்கும்போது தான் பெரிய வண்டி மாதிரி இருக்கு, உள்ள நமக்கு அந்த ஃபீல் வராது பெருசா. ஓரளவுக்கு நல்லா காம்பாக்டா தான் இருக்கிற மாதிரி. அது மாதிரி ஃப்ரண்ட் விசிபிலிட்டியுமே ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இதை நீங்க கண்டிப்பாக நைட்டு டிரைவ் பண்ணியிருப்பீங்க இந்த காரை. அப்படி நைட்டு நீங்க ஓட்டும் போது ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எனக்கு ஹெட்லைட் பிரைட்டாகவே இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் இப்போ நீங்கள் க்ளோசர்ஸ் என்வாயன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குமா. நான் நினைப்பேன் ஒருவேளை எதிர்க்க வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரோட்ஸ்லாம் போகும்போது. பட் எனக்கு என்னோட ஐசைட்டுக்கு விசிபிலிட்டி இஸ் ஓகே. நான் வந்து ரொம்ப லாங் போகல இன்னும். பட் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரும்போது எனக்கு அடிக்வேட்டாக இருந்துச்சு. அந்த திருவள்ளூர் ரோடு எவ்வளோ டார்க்காக இருக்கும் தெரியும் நைட்டு. ஸோ அந்த ரோட்ஸில் எனக்கு தேவையான விசிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த த்ரோ போதும். ஓகே, இந்த காரை நீங்கள் கண்டிப்பாக ஹில்ஸில் ஓட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஐ மீன் திருப்பதிக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதோட ஹில் பெர்ஃபார்மன்ஸ் இது எப்படி இருந்தது? வித்தியாசமே தெரியல ஆக்சுவலி. இந்த பவருக்கு நம்ம ஹில் ஏற வித்தியாசமே தெரியல. ஒரு 1-2 பெண்டை தவிர்த்து மீதி இடம் ஒன்றுமே தெரியல. அந்த 1-2 பெண்டு கூட தி அமௌண்ட் ஆஃப் throttle that we have to give அது மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சே தவிர்த்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு வண்டி கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியல. கொஞ்சம் ஈஸி ஃபுல் இருக்குன்னு. இப்போ இதில் மைலேஜ் நம்ம ஏற்கனவே வெளியில் பேசணும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணுவோம். எனக்கு ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஒரு 15 காமிக்குது. ப்ராப்பராக ஒரு சிட்டி ரோட்டில் தான் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். குட். இப்போ இதில் சஸ்பென்ஷனு இந்த டாவன்சி அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷனு இதில் சிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குது? இதே ஹைவேல அந்த ஸ்டெபிலிட்டிக்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க? சிட்டி பிரைமரி என்னோட பிரைமரி யூஸ்க்கு 70% வந்து சிட்டி தான். ஸோ நம்ம டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு அன்னிவனான ரோட்ஸ் போகும்போது இல்லை இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிற ரோட்லாம் போகும்போது திடீர்னு ஒரு பேட்ச் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு அப்படியே சோக்காகி போயிடுது. ஹைவே போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி அண்டிலன்ஸ் இருக்கிற ரோட்ஸ் கூட அது என்ன சொல்றது, அந்த இமீடியட் பேட்சஸ்லாம் ஈஸியாக கட் பண்ணிடுது. அந்த ரோடே ஒரு மாதிரி வேவியா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த பவுன்சினஸ் வருது. ஸோ அந்த டைம் வந்து ஸ்பீட் நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு அந்த பவுன்சியா இருக்க ரோட்ஸ்ல மட்டும் அதில் அந்த டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதில் நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசணும். இந்த 7XOல நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அதாவது மஹேந்திரா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்லலாம்? என்னோட ஐ எம் வெரி மச் மியூசிக் லவர். எனக்கு இதில் வந்து அந்த 16 ஸ்பீக்கர்ஸ் இல்லாத வெர்ஷனில் இருக்க ஆடியோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஐ எம் நாட் ஹாப்பி. ஓப்பனாக சொல்லணும்னா நாட் ஹாப்பி. ஏன்னா லவுடாக இருக்குது. அது வந்து நம்ம ஓகே இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க காரில் இருக்க ஒரு பேஸ் லெவல் ஆடியோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த காரில் அதுவும் மிட் வேரியன்ட் தான் வச்சுருந்தேன். பட் அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு இதில் மிஸ். என் ஒய்ஃபோட ஃபீட்பேக்குமே அதுதான். இதில் நாய்ஸ் பாட்டு சவுண்டாக கேட்க முடியல, தலை வலிக்குது. அதனால ரொம்ப ஒரு மாதிரி மீடியம் வால்யூமில் தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அவங்க இந்த மிட் ரேஞ்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணலையோ, இந்த ஹை அண்ட் இந்த 16 ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோன்ட்டு ஒரு ஃபீட்பேக் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 23 lakhs வந்து பட்ஜெட் வந்திருக்கு. 23 லட்ச ரூபாயில் எக்ஸப்ட் இந்த ஆடியோ சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் இந்த ஃபீச்சர் இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங், இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஃபீச்சர் வைஸ் எனக்கு என்னோட டிரைவிங் பேட்டர்னுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. என்ன சொல்றது, இந்த ஸ்லைடிங் நான் மேஜராக இந்த வண்டிக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் தான். இந்த ஸ்லைடிங், அப்புறம் பிளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிளைண்ட்ஸ் வந்து கியால அந்த பேஸ் வேரியன்ட் தாண்டிட்டா மீதி எல்லாத்துலேயுமே இருக்கும். பிளைண்ட்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அம்மா கேட்டேன், என்னடா இது வண்டியில் இதுவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நிறைய இருக்கு, அது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, டெக்னாலஜி வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் சில பேசிக்ஸ் ஏன் மிஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இதுதான் டே டு டே நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன்லாம் வந்து மேபி ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதெல்லாம் நமக்கு தேவைப்படுமா இருக்கும். பட் இந்த மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகிறது. ஐ திங்க் அது ரொம்ப டீட்டெயிலாக அவங்க பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைன். இப்போ இந்த காருக்கு 7XOக்கு அதுவும் இந்த டீசல் மேனுவலுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு 5க்கு டெஃபினெட்லி 4.3. ஓகே. அந்த 0.7 அப்படி அந்த லேக் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயம்? அதுதான் இந்த பேசிக்காக இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லைடர் இல்லாதது, இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த டே டு டே கம்ஃபர்ட். இப்போ 7 சீட்டர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த 7 சீட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அது ப்ராக்டிக்கலாக யூஸபிளாக இருக்குன்றது தான். ஸோ அப்போ அந்த குட்டி குட்டி சிரமத்துக்காக அந்த 7 பாயிண்ட்ஸ் நான் கம்மி பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் மார்னிங்ல இருந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் காரை கொடுத்து இந்த காரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இன்கேஸ் நம்மளோட ஃபாலோயர்ஸ் வந்து இந்த 7XOவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டயலமால இருக்காங்க அப்படின்னா யாருக்கு இந்த கார் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஃபுல் ஒரு அக்கேஷனல் 7 சீட்டராக பார்க்குறாங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் டெக் வேணும் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் 7XO. பிகாஸ் எனக்கு பிடிச்ச வண்டின்றதுனால மட்டும் இல்லை, இந்த வண்டி கெயின் பண்ணியிருக்க கான்ஃபிடென்ஸ், இந்த வண்டி டெலிவர் பண்ணுற வேல்யூ ஃபார் த மனி தட் வி பே, ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி a worth சாய்ஸ். நான் இந்த அவங்க கொடுக்குற ஹைப்புக்கு அவங்க டெலிவர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டெலிவர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இருக்க 1 or 2 இந்த பேசிக் திங்ஸ் தட் குட் பி ஆடட், பட் நெக்லிஜிபிள். யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா ரொம்ப கட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பிகாஸ் இந்த வண்டிக்கான சைஸ் மைண்ட் பண்ணி இதுக்கான ஒரு டிரைவிங் ஸ்டைல் இருக்குது, அதை கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும். ரெண்டாவது, பார்க்கிங் காம்ப்ரமைஸ் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. திஸ் நீட்ஸ் எ டெடிகேட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ். ஏன்னா நான் அந்த சிச்சுவேஷன் முன்னாடி அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது செட் ஆகாது. இன்னொன்று, லைக் ரொம்ப ஓல்டு பீப்புள் இருக்காங்க அண்ட் ஓல்டு பீப்புள் இருக்க ஃபேமிலி தான் நிறைய இருக்குது, அவங்களோட யூஸ் கேஸ் தான் நிறையன்னா, தென் ஐ டோன்ட் ப்ரிஃபர். பிகாஸ் அவங்களுக்கு உள்ள ஏறி இறங்குறது இட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். நம்ம ஃபுட் ஸ்டெப் வச்சாலுமே இல் பி அ சேலஞ்ச் ஃபார் தெம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்தை செலவழித்து உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு நியூ கார் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஹானஸ்ட்டாக அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயத்த இங்கே கீழே வந்து எங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா நமக்கு சூட் ஆகிற ஒரு டைமில் நம்ம வந்து ஷூட்டு பிளான் பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.